Hello, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு Quantsapp. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் தமிழ் வீடியோஸை டெஃபினட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களோட என்ன கருத்துகள் உண்டோ அதை நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோஸில் உங்களுக்கு என்னெல்லாம் புரிஞ்சிருக்கு, இல்லைன்னா ஏதாவது சொல்லிக் கொடுக்குற விதத்தில் ஏதாவது மாற்றம் வேணுமா? ஸோ வாட் எவர் உங்களோட என்னெல்லாம் வியூ இருக்குமோ அதை நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இல்லைனாக்கா மேலே பாருங்கள் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு டூல்ஸ் ரிலேட்டட் ஏதாவது query இருந்தாலும் நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன query இருந்தாலும் நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஆர் எல்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே போங்க அண்ட் சப்போர்ட்டுக்கு போங்க. இங்கே பாருங்கள் சப்போர்ட்டோட நம்பரும் இருக்குது அண்ட் மெயிலும் இருக்குது. ஸோ யூ கேன் மெயில் இட். ஓகே, இப்போது let's talk about today's topic. Today's topic is நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 2-3 ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி பேசுவோம். ஸோ earlier நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோட டாபிக் நான் போட்டிருந்தேன். தட் வாஸ் வெரி மச் குட். ஓகே, ஐ வுட் சே சீசனாலிட்டி வந்து ஒரு ரொம்ப யூனிக் கன்செப்ட். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக அந்த வீடியோவும் பாருங்கள். ப்ளஸ் இன்னைக்கு நம்ம கம்பைன் பண்ணுவோம், தட் இஸ் ட்ராப் இண்டிகேட்டர் அண்ட் பில்டப். ஓகே, ட்ராப் ப்ளஸ் பில்டப் எப்படி கம்பைன் பண்ணி நம்ம எப்படி ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸ் எப்படி பிக் பண்ணுறது. ஓகே, சி இட் இஸ் நாட் எ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் லைக் நீங்கள் வந்து ட்ராப் அண்ட் பில்டப் தான் கம்பைன் பண்ணணும். நீங்கள் நான் இதுக்கு முந்தின போட்ட வீடியோவில் வந்து நான் சீசனாலிட்டி அண்ட் பில்டப்பை கம்பைன் பண்ணேன். So it is not necessary that you have to follow what I am saying, correct? You can tweak the tools as per your convenience. If you want to combine modified PCR and seasonality, you can definitely go and do that. The ultimate goal is we have to get the results, correct? So நீங்க எந்த டூலை வேணா எது கூட வேணா கம்பைன் பண்ணுங்க. Ultimately money making is the motto, correct? So இப்போ வரைக்கும் யாரெல்லாம் இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்களோ ஃபைன், குட். பட் தோஸ் ஹூ ஆர் நியூ டு Quantsapp, கீழே பாருங்க உங்களுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லைப்ரரியோட லிங்க் இருக்குது. ஓகே, நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் டெஃபினட்டாக கிளிக் பண்ணலாம் அண்ட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம். ஏன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும்? So as soon as you download the application, you will get access to 25 free tools. Okay, 25 free tools ஓட access உங்களுக்கு immediate கிடைச்சிரும். So 25 free tools you can use them to explore more and more. Like உங்களோட trading journey ரொம்ப நல்லா நீங்க improvise பண்ணலாம் அந்த 25 free tools யூஸ் பண்ணி. Apart from that, as you know, Quantsappல கிட்டத்தட்ட ஒரு 70-80 tools இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 80 tools இருக்கு. So அதில் ஒரு சில tools வந்து ரொம்ப நல்ல proprietary tools and they are paid tools. So if you want to know more about them, இங்கே பாருங்க லேர்ன் செக்ஷனுக்கு போங்க, வீடியோ லைப்ரரிக்கு போங்க. ஓகே, ஸோ வீடியோ லைப்ரரி என்னது கேட்டிங்கனாக்கா, நீங்கள் பேசிக்கலி வீடியோ லைப்ரரி வந்து ஐ வுட் சே இட் இஸ் பேங்க்ஸ் ஆஃப் வீடியோஸ். ஓகே, இங்கே வந்து Quantsappல இருக்கிற எல்லா டூல்ஸையும் நாங்கள் வந்து வீடியோ லைப்ரரியில் போட்டிருக்கோம். அண்ட் தேட் டு மல்டிபிள் லாங்குவேஜஸில் போட்டிருக்கோம். இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி அண்ட் தமிழ். ஸோ நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணலாம். எக்ஸ்க்ளூசிவ்லி தமிழ் வியூவர்ஸ்க்காக நாங்கள் தமிழில் இப்போ இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லா வீடியோஸையும் நாங்கள் தமிழில் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள் Quantsappல இருக்கிற எல்லா டூல்ஸையும் நான் பர்சனலாக ரெக்கார்ட் பண்ணி போட்டது. நீங்கள் டெஃபினட்டாக இதை போய் செக் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பேசுவோம் ட்ராப் இண்டிகேட்டரை பற்றி. ஓகே, ஸோ பிஃபோர் எக்ஸ்பிளைனிங் ட்ராப் இண்டிகேட்டர், கிவ் மீ எ செகண்ட். ஓகே, ஸோ ட்ராப் இண்டிகேட்டரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் யூ அ ஸ்மால் கன்செப்ட். ஓகே, இப்போது ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்? How the interface of open interest looks like. Okay, let's talk about it. Say for example, this is the price நம்ம சொல்லலாம் and give me a second. Okay, இப்போ இங்கே பாருங்க, say இங்கே வந்து call இருக்கு. Okay, these are the call writers. Okay, so இங்கே பாருங்க, these are the, say for example, call writers at XYZ price. Okay, now these are the put writers. Okay, these are the put writers. Okay, என்னோட ஹேண்ட்ரைட்டிங் கொஞ்சம் மோசம், என்னோட டிராயிங்கும் கொஞ்சம் மோசம். ஸோ கைண்ட்லி அட்ஜஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வச்சுக்கோங்க, ப்ரைஸ் வந்து யூஸ்வலி என்ன ஆகும்? ப்ரைஸ் வில் ஆசிலேட் பிட்வீன் த ஹையஸ்ட் சப்போர்ட் அண்ட் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். கரெக்ட்? Price is actually bound to oscillate between these levels. Now what happens is sometimes if the price shoots up and price when the highest resistance க்கு பக்கத்துல வந்துருச்சுன்னா, sometimes there is a possibility that இங்கெல்லாம் unwinding start ஆயிடும். Correct? So whenever call writers unwind their positions, what happens? The stock moves up. Correct? There is a possibility that the stock might move up. Correct? So say for example, if the call writers have started unwinding their position, then at this point in time I can say I can go and take a bullish position over there. Correct? But my question to you is,
say for example stock வந்து இங்க hit பண்றது and call writers unwind பண்ணாங்கன்னா stock மேல போகும், or else for example if the stock is approaching support levels and put sideல unwinding ஆச்சுனாக்க the stock might go down. Correct. So now my question to you is, how would I know whether call writers are unwinding their position, whether the put writers are unwinding their positions, whether the stock is trading near its resistance level, whether the stock is trading near its support level? So இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்மள்ட்ட approximately 187 185 ஓகே கிட்டத்தட்ட 180 ல இருந்து 190 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு F&O ல கரெக்ட்டா. so out of 187 ஸ்கிரிப்ட்ஸ் எந்த ஸ்டாக்ஸ் வந்து highest ரெசிஸ்டன்ஸ் கிட்ட, எந்த ஸ்டாக் வந்து ஹையஸ்ட் சப்போர்ட் கிட்ட ட்ரேட் ஆகுதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அண்ட் ஓகே எந்த ஸ்டாக் சப்போர்ட் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ட்ரேட் ஆகுது தெரியறதுக்கு நம்மள்ட்ட இன்னொரு டூல்ஸ் இருக்கு கரெக்ட், தட் இஸ் ட்ரிகர்ஸ். பட் எங்க அன்வைண்டிங் ஆகுது, எங்க கால் ரைட்டர்ஸ் ட்ராப் ஆறாங்க, இப்போ பிரைஸ் மேலே போயிருச்சுன்னா இங்கே கால் ரைட்டர்ஸ் ட்ராப் ஆவாங்க அண்ட் பிரைஸ் மேலே போயிடும் கரெக்டா. ஸோ எங்க கால் ரைட்டர்ஸ் ட்ராப் ஆறாங்க, எங்க புட் ரைட்டர்ஸ் ட்ராப் ஆறாங்க, ஹவு வில் ஐ பி ஏபிள் டு கேஜ்? ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு அ டூல், லெட்ஸ் கெட் இன் டு த ஃபர்ஸ்ட். Let's check out the home page of Quantsapp. So நீங்க டவுன்லோட் பண்ணலன்னா கூடிய சீக்கிரம் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதான் Quantsapp-ஓட ஹோம் பேஜ். ஸோ லெட் மீ கிவ் யூ அ ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் த ஹோம் பேஜ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய ஃபேன்சி டூல்ஸ்லாம் இருக்கும். இங்கே பாருங்க சினாப்சிஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் ஓஐ அண்ட் பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் எந்த ஸ்டாக்ஸ் மேலே இருக்குது அண்ட் எந்த ஸ்டாக்ஸில் ஓஐலாம் எடிஷன் ஆகுது அது உங்களுக்கு தெரியும். இங்கே மேலே பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் உங்களுக்கு வந்து மேஜர் இண்டைசஸ் கொடுத்துருக்காங்க, நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ உங்களுக்கு ஒரு ஓவரால் பேர்ட்ஸ் ஐ வியூ கிடச்சிரும். லைக் வாட் இஸ் த கரண்ட் சென்டிமெண்ட் ஆஃப் த மார்க்கெட். யூ கேன் ஆல்சோ செக் அவுட் த பில்டப், லைக் நிஃப்டியில் என்ன பில்டப் நடக்கிறது, பேங்க் நிஃப்டியில் என்ன பில்டப் நடக்கிறது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் கெட் அன் ஓவர்வியூ அண்ட் அக்கார்டிங்லி யூ கேன் பிளான் யுவர் ட்ரேட்ஸ். ஓகே, ஸோ திஸ் வாஸ் அபவுட் த ஹோம் பேஜ். நவ் லெட்ஸ் டாக் அபவுட் ட்ராப் இண்டிகேட்டர். ஓகே, இங்கே பாருங்க மேலே ட்ரேடிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் ட்ரேடிங் அண்ட் ட்ராப் இண்டிகேட்டர். ஸோ ஆஸ் ஐ செட், இப்போ ஸ்டாக் வந்து ஹையஸ்ட் ஓஐ இங்கே பாருங்க, நம்ம வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுப்போம். நம்ம இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் இல்லையா, லெட் மீ கோ அண்ட் எக்ஸ்பிளைன் யூ த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் வில் கம் டு ட்ராப் இண்டிகேட்டர். இங்கே பாருங்க இதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இங்கே பாருங்க நான் ட்ரா பண்ண மாதிரி சிமிலராக இருக்கா இல்லையா? ஸோ இப்போ இங்கே பாருங்க இந்த ஸ்டாக் வந்து இங்கே இருக்கு சரியா, 13181 அதானி என்டர்பிரைஸ். ஓகே, இங்கே பாருங்க இதான் ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ யூஸ்வலி த பிரைஸ் இஸ் பவுண்ட் டு மூவ் லைக் திஸ் கரெக்ட். பட் எப்போதும் இப்படி நடக்குமா? ஒரு சில சமயம் பிரைஸ் இது வரைக்கும் வந்தாச்சுன்னா இவங்க அன்வைண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, பிரைஸ் ஷூட் அப் ஆயிடும். ஸோ எங்க கால் ரைட்டர்ஸ் ட்ராப் ஆறாங்க, எங்க புட் ரைட்டர்ஸ் ட்ராப் ஆறாங்க, பேஸ்ட் ஆன் திஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அது உங்களுக்கு ஃபில்டர் அவுட் பண்ணி கொடுக்கும் ட்ராப் இண்டிகேட்டர். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு ட்ரேடிங், லெட்ஸ் கோ டு ட்ராப். ஸோ trap indicator, this is how the trap indicator looks like. This is the interface of trap indicator. So first let me give you an overview of the trap indicators interface. Okay, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மேலே உங்களுக்கு சர்ச் சிம்பிள் இருக்குது. சப்போஸ் யூ வாண்ட் டு செக் அவுட் எனி ஒன் பர்டிகுலர் ஸ்டாக், நீங்கள் போய் அந்த ஸ்டாக்கோட பேரை போட்டிங்கன்னா அந்த ஸ்டாக் உங்களுக்கு செக் அவுட் பண்ணலாம். லைக் இஃப் ஐ வாண்ட் டு செக் அவுட் ரிலையன்ஸ், வெதர் கால் ரைட்டர்ஸ் ஆர் கெட்டிங் ட்ராப்ட் ஆர் வெதர் புட் ரைட்டர்ஸ் ஆர் கெட்டிங் ட்ராப்ட், வாட் எவர். அப்போ நீங்கள் போய் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட பேரை போடலாம் அண்ட் தென் ஃபில்டர் பை சிக்னல். உங்களுக்கு கால் ரேட்டட் ட்ராப் பார்க்கணுமா, புட் ரேட்டட் ட்ராப் பார்க்கணுமா, you want to trade bullish or you want to trade bearish, based on that you can filter the signals as well. இப்போ அடுத்தாப்புல வருது filter by date. ஓகே, ஸோ ஃபில்டர் பை டேட்டில் என்னது கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு எந்த டேட்டோட சிக்னல்ஸை பார்க்கணும், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உள்ள சிக்னல்ஸ். இஃப் யூ வாண்ட் டு கோ அண்ட் பேக் டெஸ்ட் யூ கேன் யூஸ் திஸ் அண்ட் யூ கேன் பேக் டெஸ்ட். ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே உங்களுக்கு பிஎஸ் பிபி நிறைய இது வந்திருக்கு கரெக்ட் அப்ரிவேஷன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் அதோட மீனிங் உங்களுக்கு என்னதுன்னு கொடுத்துருக்காங்க. பிஇனா ப்ரொபேபிள் எக்ஸிட், பிபினா ப்ரொபேபிள் பை, பிஎஸ்னா ப்ரொபேபிள் செல். ஓகே, அந்த ஆப்ஷன்ஸ்லாம் மேலே கொடுத்துருக்காங்க கரெக்ட். நான் இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணும், இந்த டூலில் உங்களுக்கு மேஜராக 2 சிக்னல்ஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஒன்று வந்து கால் ரைட்டட் ட்ராப், அடுத்தது வந்து புட் ரைட்டட் ட்ராப். ஸோ யூ வில் பி கெட்டிங் 2 signals, one is call rated trap and another one is put rated trap, correct? Now first and foremost thing, you are supposed to check this at the end of the day. இதை வந்து நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்க்கப்படாது. ஏன்னா இப்போ வச்சுக்கோங்க லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது ஸ்டாக் மேலே போயிட்டு இருக்குனாக்கா திடீர்னு இது வந்து கால் ரேட்டட் ட்ராப் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் திடீர்னு மார்க்கெட் அங்கேருந்து விழுந்துருச்சு, திடீர்னு ஸ்டாக் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா there is a possibility that it might show you a put rated trap, correct? So you will get trapped. Okay, so என்ன பண்ணணும்னாக்கா இந்த வந்து நீங்கள் end of the day தான் பார்க்கணும். இந்த வீடியோ இந்த டூலை நீங்கள் end of the day பாருங்க. Okay, so now say for example you are seeing call rated trap. கால் ரேட்டட் ட்ராப்க்கு என்ன அர்த்தம்? கால் ரேட்டட் ட்ராப்னாக்கா
ஒரு bullish momentum anticipation. Correct? இப்போ call writers யாரெல்லாம் call sell பண்ணியிருக்காங்களோ they are getting trapped. That means there is a possibility that the stock might shoot up. And if there is a signal of put writer trap, that means யாரெல்லாம் put options sell பண்ணிட்டு உட்காந்துருக்காங்களோ those who are believing that this is a strong level, this is a firm level are now getting trapped and there is a possibility that the stock might break down from there. Okay? So ரெண்டு signals வரும் call writer trap and put writer trap. Now say call writer trap உங்களுக்கு ஏதாவது ஒரு particular stockல வந்திருக்கு signal. Okay, suppose a particular stock is giving you a call writer trap signal. So next day we will go and plan a trade because this is a swing trading tool, correct? So நம்ம வந்து next day அந்த particular stockல போய் நம்ம ஒரு trade எடுப்போம். Okay, and the condition is இது வந்து ஒரு significant gap up or gap down ஆகப்படாது. Like say இப்போ ஏதாவது ஒரு particular stock வந்து இங்க பாருங்க 1738ல எனக்கு சிக்னல் கொடுத்திருக்கு. இது வந்து ஒரு 1.5% 2% கேப் அப் எடுத்து வெச்சுக்கங்க. இப்போ 1738ல இருக்கு சன் ஃபார்மா. இது நேரா 1760ல ஓபன் ஆச்சுனா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1% கிட்டத்தட்ட மேல கீழ இருந்தா that is fine. But ஒரு எக்ஸ்ட்ரீம் கேப் அப்போ கேப் டவுனோ ஆச்சுனாக்க I will avoid this trade. ஏன்னாக்க இப்போ பாருங்க எவ்வளவு சிக்னல்ஸ் வருது பாருங்க. சிக்னல் டேட் 2ஆம் தேதி இங்க பாருங்க. கரெக்ட்? So இங்க வந்து நிறைய சிக்னல்ஸ் வந்துட்டு இருக்கு. So what I will do, I will avoid this. Like இங்க பாருங்க 10 சிக்னல் கொடுத்தா என்கிட்ட காசு இருக்கா? 10 சிக்னலையும் ட்ரேட் பண்றதுக்கு காசு இல்ல என்கிட்ட. So நான் என்ன பண்ணுவேன்னா நான் இத ஃபில்டர் அவுட் பண்ணுவேன். So first of all இது வந்து end of the day trading tool. Second thing அடுத்த நாளைக்கு significant gap up gap down ஆச்சுனா நான் இத தொட மாட்டேன். Okay? Now call writer trap பத்தி நம்ம பேசினோம். That is for bullish thing and put writer trap வந்து bearish. இப்போ இங்க put writer trap indication வந்திருக்குனாக்க you can go and initiate a bearish trade over there. The rest all condition remains same. Next day தான் நம்ம trade எடுப்போம் and significant gap up gap down I will avoid. The most important thing is this is not a standalone trading tool. Okay, you are supposed to get a confirmation from any of the tool, like you can take confirmation from either built up or modified PCR. இன்னைக்கு வந்து நான் ஆல்ரெடி built up பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கரெக்ட்டா built up எப்படி செக் பண்ணனும்னு. So let's not waste time on built up. இன்னைக்கு வந்து நம்ம PCR பாப்போம். ஓகே, இது கூட நம்ம PCR கம்பைன் பண்ணி எப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, எப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் obtain பண்றதுன்னு. ஓகே, so let me go to PCR. Okay, so first நான் வந்து ஒரு பிரீஃபா PCR என்னதுன்னு ஒரு will cover the concept. Okay, in brief we'll cover the concept first and then we'll go. Okay, so let me explain you PCR first. Okay, PCR. So what is PCR? Basically PCR na put call ratio. That is இது வந்து நம்ம sellers perspective ல இருந்து பாப்போம். கரெக்ட்டா? So total put OI divided by total call OI. That is, in short, total put writers divided by total call writers. இப்போ நீங்க open interest போய் பாத்தீங்க வெச்சுக்கோங்க, ஆப்ஷன் செயினை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு கான்ட்ராக்ட் இருக்கு, எவ்வளவு கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு கான்ட்ராக்ட் இருக்குன்னு. ஓகே, சோ இப்போ புட் ரைட்டர்னா என்னது? புட் ரைட்டர்ஸ் மீன்ஸ் the ones who are believing that the stock won't go down. Who are call writers? The ones who are believing that the stock won't go up. Correct? இப்போ பாருங்க total put OI upon total call OI. Okay, so இப்போ total put OI. Okay, let's take a normal example. Say 4 லட்சம் கான்ட்ராக்ட் ஓபன்டா இருக்கு, that is 4 lakh, and total call OI, that is அது வந்து 2 lakh. So இப்போ நான் PCR எவ்வளவு பார்த்தேன்னாக்க PCR will be 2. Correct? 4 lakh divided by 2 lakh எனக்கு வந்து 2. That is total put writer by total call writer ஓட ஆன்சரை நான் derive பண்ணேன்னா it comes to 2. That means now I can conclude that PCR is more than 1. That means put writers are more. Correct? Whenever PCR is more than 1, okay, it indicates a bullishness. Why? Because put writers are more. Put writers are more as compared to call writers. Check this. Put writers are more as compared to call writers. When put writers are more, that means more and more people are believing this is going to stay stable. Market இங்கிருந்து மேல போகும் நிறைய பேர் நம்புறாங்க. So எப்பலாம் PCR greater than 1 அது வந்து
ஒரு bullishness indicate பண்ணும். Okay, that indicates a bullishness. This is about OIPCR. Okay, so whenever OIPCR is greater than 1, it indicates bullishness. Okay, so this is about OIPCR. இதுக்கப்புறம் நீங்க பார்க்கணும்னா நம்ம there is volume PCR and modified PCR as well. Okay, so this was about, I would say, OIPCR, and one more important thing about OIPCR is the relationship of OIPCR with the price. Okay, இப்போ OIPCR, okay, OIPCR மேல போச்சுனாக்க even future price will be bullish. There is a direct relationship between OIPCR and future price நம்ம சொல்லலாம். Okay, OIPCR and future price ரெண்டுமே direct relationship. OIPCR மேல போச்சுனா even future price will go up. Okay, so this is the direct relationship between OIPCR and future price. Okay, now one more thing, let's cover volume PCR as well in detail. Okay, or brief ana explain பண்றேன். This was, I would say, about OIPCR. Correct. Now we'll talk about volume PCR. Volume PCR and modified PCR வந்து more or less similar. Okay, volume PCR. இப்போ volume PCR எப்படி கேட்டிங்கனாக்க அதை வந்து நம்ம writer's perspectiveல இருந்து பார்த்தோம். கரெக்ட்டா? We saw OIPCR from writer's perspective, but this you are supposed to check it from buyer's perspective. வால்யூம் எப்போ இன்க்ரீஸ் ஆகும், எப்போ நிறைய பேர் வாங்குறாங்களோ அப்போ தானே வால்யூம் கூடும். அதனால வால்யூம் பிசிஆரை வந்து நம்ம யூஸ்வலி பையர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ் we can consider it as put buyers upon call buyers. இது வந்து எக்ஸாக்டாக நம்ம பையர்ஸ் சொல்ல முடியாது, பட் this is how it means, this is what it means. like இப்போ நிறைய புட் ஆப்ஷன்ஸ் வாங்குறாங்க. ஏன் வால்யூம் பிசிஆர்னா என்னது நீங்கள் கேட்டிங்கனாக்கா எக்ஸாக்ட்லி இப்போ நிறைய பேர் ஆப்ஷன்ஸை செல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. கரெக்டாக? திஸ் இஸ் த ரேஞ்ச். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹேவ் சோல்ட் திஸ் லெவல் கால் அண்ட் திஸ் லெவல் புட். ஓகே, தே ஹேவ் சோல்ட் தேர் கால் ஹியர் அண்ட் புட் ஹியர். நாவ் இப்போ மார்க்கெட்டோட ரேஞ்ச் ப்ராட் ஆகிடுதுனாக்கா என்ன ஆகும்? there is a possibility that the market might oscillate more widely. correct? so அந்த டைத்தில் கால் ரைட்டர்ஸ்லாம் பொசிஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மேலே போய் கால் வாங்குவாங்க. இங்கே செல் பண்ணியிருக்காங்கல்ல, மேலே போச்சுனாக்கா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது? they will go and buy call over here and put writers will go and buy put at this level. so it becomes put writers, put buyers upon call buyers. that is volume PCR, because volume எதனால கூடுறது? because of buyers. correct? so if put buyers is say 4 lakh and if call buyers is say 2 lakh, it will be 2. so if OIPCR is more than 1, market is bullish. if volume PCR is more than 1, then market is bearish நம்ம சொல்லலாம். okay, so volume PCR வந்து totally opposite as compared to OIPCR. correct? so இப்போ volume PCR வந்து உங்களுக்கு less than 1 வருது வச்சுக்கோங்க. say for example, instead of 4 lakh by 2 lakh, it is 2 lakh by 4 lakh, that is 0.5. that means call buyers are more as compared to put writers. as compared to put buyers, call buyers are more. then you can say market is bullish. here the market will be bearish. correct? so I hope volume PCR உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். volume PCR வந்து totally opposite to OIPCR நம்ம சொல்லலாம். okay, so now let's go and check out how to use the tool. give me a second. okay, so let's get into the home page of Quantsapp. now நம்ம வந்து ட்ராப் இண்டிகேட்டரை பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இன்னைக்கு என்னெல்லாம் ட்ராப் இண்டிகேட்டரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2ஆம் தேதி என்னெல்லாம் சிக்னல் வந்திருக்கு? யூபிஎல் புட் ரைட்டர் ட்ராப், டாடா ஸ்டீல் புட் ரைட்டர் ட்ராப், சன் ஃபார்மா வந்து கால் ரைட்டர் ட்ராப். ஓகே, சன் ஃபார்மா பார்ப்போம். டாடா ஸ்டீல் அண்ட் யூபிஎல், சன் ஃபார்மா, டாடா ஸ்டீல் அண்ட் யூபிஎல் வில் கோ அண்ட் செக். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, அனலைஸ்க்கு போங்க, பிசிஆருக்கு போங்க. நம்ம பிசிஆரோட கன்செப்டை பார்த்தாச்சு. வில் கோ அண்ட் செக் அவுட் ஹவு டு யூஸ் மாடிஃபைடு பிசிஆர். மாடிஃபைடு பிசிஆர் வந்து கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் பிசிஆர் ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்க OIPCR தெரியுது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வால்யூம் பிசிஆர் இருக்குது. கரெக்ட்? ஸோ இங்கே பாருங்க, இது வந்து கரண்ட் பிசிஆர், இது வந்து ப்ரீவியஸ் பிசிஆர். ஸோ பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் பிசிஆர் கரண்ட் பிசிஆர் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். இங்கே பாருங்க, இது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் வால்யூம் பிசிஆர்லையும் ப்ரீவியஸ்
வால்யூம் பிசிஆர் எவ்வளோ இருந்தது அண்ட் ப்ரீவியஸ் டேயோட எவ்வளோ இருந்தது கரண்ட் டேயோட எவ்வளோ இருக்குது and change in volume PCR. So if OI PCR is more and volume PCR is less, that means the stock is bound to go up. இங்க பாருங்க OI PCR more, volume PCR வந்து நெகட்டிவா இருக்கு. இப்போ நீங்க Jubilant Food ஓட ஸ்டாக் போய் பாத்தீங்கன்னா அது bullish-ஆ இருக்கும். Okay, it might have gone up. Let's go and check out Jubilant Food, correct? Let me go and check Jubilant Food now. ஏன்னா வால்யூம் பிசிஆர் நான் என்ன சொன்னேன், வால்யூம் பிசிஆர் கூடித்துனாக்கா மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, கரெக்ட்? Not every time நம்ம இங்க பாருங்க, see, give me a second. இந்த PCR வந்து எப்போ எக்ஸாக்ட்டா ஆறுது நமக்கு தெரியாது. இங்க பாருங்க 5 minutes chart போட்டிருந்தேன், அதனால this is daily chart. If you see the candle is bullish, correct? Why? Because OI PCR was up and volume PCR was down, so the stock was bound to go up. If you see, the stock was bullish on that particular day. So உங்களுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சிருக்கும் இப்போ OI PCR னா என்னது, volume PCR னா என்னது, but what we are going to do, okay, this is fine for understanding and all, but you are supposed to use modified PCR for trading. Okay, modified PCR and volume PCR is more or less similar. Okay, characteristic is totally we can say similar. Okay, இங்க பாருங்க இதான் chart. நீங்க வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைட் டேபுலர் ஃபார்மேட்ல ஃபோக்கஸ் பண்ணா கூட it is more than enough. Okay, ஸோ இங்கே பாருங்க இந்த மாடிஃபைடு பிசிஆரை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்க, இது வந்து OI PCR ஆகிடும். ஓகே, இங்கே பாருங்க டைரக்ட் ரிலேஷன்ஷிப் தெரியுதா, இங்கே பாருங்க க்ரீன் லைன் வந்து OI PCR, எல்லோ லைன் வந்து ஃபியூச்சர் ப்ரைஸ். whenever this goes up, even this is going up. Whenever this drops down, even this drops down, correct? So OI PCR is more or less you can say has a direct relationship சொல்லலாம் நம்ம. But if I change it to modified PCR, there is completely inverse relationship. As I told, modified PCR and volume PCR are more or less similar. இங்க பாருங்க அடுத்தப்பல உங்களுக்கு volume PCR இருக்கும், இதுவும் inversely related தான் with future price. Even volume PCR is inversely related. See, whenever it goes up, it falls down. It goes up, it falls down. Correct? So volume PCR is also inversely related. If you want to check, you can check volume PCR, but I would suggest you to go with modified PCR. Okay? So modified PCR இப்போ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு ரெண்டு சிக்னல்ஸ் வரும். ஓகே, one is green signal and another one is red signal. இங்கே பாருங்க green and red. So green indicates bullishness and red indicates bearishness. Simple. Now ignore this chart and follow focus on the right hand side tabular format. இங்கே பாருங்க உங்களுக்கு green signal, red signal இங்கே உங்களுக்கு plot ஆகும். Correct? Now first thing, go and check trap indicator. If you are seeing there a call writer's trap, come here and cross check it with modified PCR. அங்க நம்ம பார்த்தோம் Sun Pharmaல வந்து call writer trap இருந்தது, கரெக்ட்டா? சோ இப்போ நான் இங்க வந்து Sun Pharma plot பண்றேன். modified PCR எப்போதுமே இந்த modified PCR ஆன் ஆவீங்க, இத நீங்க OI PCR ஆக்காதீங்க. ஓகே, இங்க பாருங்க Sun Pharma, இங்க பாருங்க Sun Pharmaல எனக்கு இப்போதைக்கு லேட்டஸ்ட் சிக்னல் வந்து ரெட் சிக்னல். So the signal is you can say contradictory, so I won't take any trade, correct? But இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, இப்போ வெச்சுக்கங்க 10ஆம் தேதி ஏதாவது ஒரு ட்ராப் இண்டிகேட்டர்ல ஏதாவது சிக்னல் வந்திருக்குனாக்கா இங்கேயும் சேம் டே சிக்னல் வேணும். ஓகே, இப்போ வந்து அங்கே 2ஆம் தேதி வந்திருக்கு, இங்கே பாருங்க 2ஆம் தேதி சிக்னலே இல்லை, ஒரு சிக்னலுமே இல்லை. எனக்கு வந்து சேம் டே சிக்னல் கிடைச்சதுன்னா நான் நெக்ஸ்ட் டே போய் ட்ரேட் எடுப்பேன். பட் சேம் டே எனக்கு சிக்னல் கிடைக்கல, பட் 1 or 2 days prior மேக்ஸ் டு மேக்ஸ் எனக்கு modified PCR கன்ஃபார்ம் பண்ணியிருந்ததுன்னா I will go and take a trade. ஓகே, ஸோ அங்கே நம்ம பார்த்தோம் Sun Pharma, அடுத்தாப்புல நம்ம பார்ப்போம் இப்போ டாடா ஸ்டீல் வந்து புட் ரைட்டட் ட்ராப்பாக இருந்தது, கரெக்ட்? லெட் மீ கோ அண்ட் செக் அவுட் டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல், செக் திஸ். டாடா ஸ்டீல் வந்து இங்கே ஒரு புட் ரைட்டர் ட்ராப், கரெக்ட்? ஸோ அங்கே புட் ரைட்டர் ட்ராப் கிடைச்சிருக்கு. சேம் டே ஐ காட் அ சிக்னல் ஆஃப் செல் இன் modified PCR as well. ஸோ மண்டே அன்னைக்கு நீங்கள் இதில் போய் ஒரு பேரிஷ் வியூ, ஒரு பேரிஷ் மொமெண்டம் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம், provided there is no significant gap up or gap down. That is very important. Okay, so I hope உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி சிக்னலை அலைன் பண்ணும். ட்ராப் இண்டிகேட்டரில் நம்ம பார்த்தோம் புட் ரைட்டர் ட்ராப் வந்துருந்தது, இங்கேயும் பாருங்க சேம் டே ஒரு செல் சிக்னல் வந்திருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சேம் டே வராதிக்கு ஒரு 2 நாள் 31ஆம் தேதி கூட வந்திருந்ததுனாக்க I would have considered, provided இங்கே 35ஆம் தேதி சிக்னல் வந்திருக்குனாக்கா 31ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் நான் மிஸ் பண்ணலைனாக்கா நான் ட்ரேட் எடுப்பேன். தட் இஸ் say 2.5 or 3% momentum na miss பண்ணலனா I would have taken the trade, but in this case
the signals are getting aligned. Trap indicator லயும் sell வந்தாச்சு, modified PCR லயும் sell வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? Okay, so let's check out Tata Steel. I'll go to analyze, I'll go to chart order and trade. இங்க போய் நான் டாடா மோட்டர்ல ஒரு டெய்லி சார்ட்டை பிளாட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ சார்ட் படி நம்ம பார்த்தோம்னா லெட்ஸ் கோ அண்ட் பிளாட் 1 hour சார்ட். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இதான் ஒரு இப்போ வந்து ஸ்டாக் வந்து ஒரு சப்போர்ட் லெவல் கிட்டத்தட்ட நம்ம சொல்லலாம் ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது கரெக்டாக. அப்ராக்சிமேட்லி ஒரு 155 எக்ஸாக்ட்லி நம்ம சொல்ல முடியாது, பட் சம்வேர் அரௌண்ட் இந்த 155 வந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் சப்போர்ட் ஏரியா நம்ம சொல்லலாம். கரெக்ட். நவ் இதை நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிஃபோர் இனிஷியேட்டிங் த ட்ரேட் நான் போய் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை சேஃபர் சைடுக்காக நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிட்டுருவேன். ஓகே, நான் இப்போ பேரிஷ் ட்ரேட் எடுக்க போகிறதா இருந்தேன் வச்சுக்கோங்க, பட் அங்கே வந்து புட் ரைட்டர்ஸ் நிறைய இருந்தாங்கன்னா தெர் இஸ் அ ப்ராப்ளம். கரெக்ட். இப்போ இங்கே பாருங்கள், அடுத்த சப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குண்டு இங்கே பாருங்கள் 150. கரெக்டாக இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைக் பாருங்கள், யூ கேன் சி 150. இதை நான் கொஞ்சம் கூட சின்னதாக்கிக்கிறேன். ஓகே, நாட் பாசிபிள், ஃபைன். ஸோ இங்கே பாருங்கள் 150. கரெக்டாக. இப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 170. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 165. இப்போ கிட்டத்தட்ட ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 158ல். கரெக்டாக. இப்போ 158ல் ப்ரைஸ் ட்ரேட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா, ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக பவுன்ஸ் பேக் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, ஸ்லைட்டாக பவுன்ஸ் பேக். ஓகே, சே 5 minutes சார்ட் நம்ம போய் பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் ப்ரைஸ் வந்து 158ல் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லைட் கேப் அப் ஒரு ஸ்லைட்டாக ப்ரைஸ் மேலே போச்சுனாக்கா நம்ம ஒரு இதை எங்கே போய் தெரியுமா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து 159 ஆர்எல்ஸ் இந்த கேப் இருக்குல்ல, இங்கே பாருங்கள் 163 64 இடத்துல இங்கே ஒரு கேப் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் போய் யூஸ்வலி ஒரு ஸ்லைட் ரைஸ் வந்ததுன்னா நம்ம அங்கே போய் ஒரு ஷார்ட் ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம். ஓகே, ஆர்எல்ஸ் உங்களுக்கு பிரேக் டவுன் வந்துருச்சு வச்சுக்கோங்க, இந்த டே லோவை பிரேக் பண்ணிருச்சு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 157. ஓகே, ஸோ அப்போ கூட நீங்கள் போய் ஒரு ட்ரேடை இங்கே இனிஷியேட் பண்ணலாம். இப்போது உங்களுக்கு ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸில் ஏதாவது ப்ராப்ளம், லைக் எந்த ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணணும் எனக்கு தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா ட்ரேடிங்கில் போகலாம், ஆப்ஷன் ஆப்டிமைசர். ஓகே, இங்கே வந்து எப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் எடுத்து கொடுத்துரும். ஓகே, டாடா ஸ்டீல் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஃபெச்ட். ஐ எம் பேரிஷ் ஆன் டாடா ஸ்டீல். டார்கெட் டேட் உங்களுக்கு எப்போ டார்கெட் வேணும், ஸோ உங்களுக்கு 5 நாளில் வேணுமா 10 நாளில் வேணுமா வாட் எவர். ஓகே, ஸோ சே ரேண்டம்லி நான் வந்து ஒரு 10ஆம் தேதி போட்டுடுறேன், எனக்கு 10ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வேணும். நான் என்னோட டார்கெட் என்னது, கீழே எங்கே என்னோட டார்கெட் என்ன பார்த்தேன்னா 150 சப்போர்ட். கரெக்டாக. ஸோ 150 வரைக்கும் வரும் நான் போடுறேன். இங்கே ஸ்டாப் லாஸ் என்னது மேலே 165 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ நான் வந்து 165 எனக்கு ஸ்டாப் லாஸாக வைக்கிறேன். கெட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ என்னன்னாக்கா இது ஆப்ஷன் ஆப்டிமைசர் பாருங்கள், உங்களுக்கு 1 2 3 4 5 5 ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. நவ் go and check out the reward to risk. இங்கே பாருங்க 1.56 1.97 2.01 1.76 1.34. ஸோ நான் வந்து இங்கே புட் ரேஷியோ பேக் ஸ்ப்ரெட்டை செலக்ட் பண்ணுறேன், ஏன்னா இங்கே தான் எனக்கு ஹையஸ்ட் ரிவார்ட் டு ரிஸ்க் தெரியுது. ஸோ இது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், பை 2 lots ஆஃப் 158.4 புட் ஆப்ஷன். 158.4ஓட புட் ஆப்ஷன் 2 lot நான் வாங்குவேன் இங்கே, அண்ட் செல் 1 lot 167.5ஓட புட் ஆப்ஷனை நான் இங்கே செல் பண்ணுவேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன லெக் எக்ஸிக்யூட் பண்ணணுன்ட்டு இது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்கு. மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 65,000 ஆகும். இந்த ஸ்ப்ரெட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 65,000 ஆகும். பட் broker to broker it might differ. பட் இந்த ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னாக்கா திஸ் வில் பி த செனாரியோ. அப்ராக்சிமேட்லி 13,000 நம்ம சம்பாதிக்கலாம், கிட்டத்தட்ட 7,000 ரூபா லாஸ் ஆகலாம் நம்மளுக்கு. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக புரிஞ்சிருக்கும், எப்படி ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக எப்படி நம்ம ஸ்டாக்ஸை ஃபில்டர் அவுட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ட்ரேடிங்கில் பார்த்தோம்னாக்கா ட்ராப் இண்டிகேட்டரில் பார்த்தோம்னா நிறைய சிக்னல் வருது, அந்த சிக்னலை எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணுவீங்க, அதை கிராஸ் செக் பண்ணிக்கங்க மாடிஃபைடு பிசிஆர் கூட. ஓகே, ஸோ அங்கே 10 சிக்னல்லேருந்து ஹார்ட்லி ஒரு 4-5 சிக்னல் தான் அலைன் ஆகும். அந்த 4-5 சிக்னல்லேருந்தும் அடுத்த நாளைக்கு கேப் அப் கேப் டவுன் ஆச்சுனாக்கா 2-3 வைப் அவுட் ஆகிடும். ஸோ யூ வில் எண்ட் அப் ஹேவிங் ஒன்லி 1 or 2 ஸ்டாக்ஸ் ஃபார் ட்ரேடிங். அண்ட் தென் நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து எங்கே சப்போர்ட் எங்கே ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக பார்க்கலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில். அதுபடி நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேட் பிளான் பண்ணலாம். ட்ரேடெல்லாம் பிளான் பண்ணியாச்சு, ஸ்ட்ராட்டஜிக்கு ப்ராப்ளம்னாக்கா ஆப்டிமைசரும் நான் காட்டி கொடுத்தாச்சு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலான்னு. ஓகே, ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ அன்பு காட்டுறீங்களோ அவ்வளோ நம்ம இன்னும் தமிழ் வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்றைக்கி அவ்வளோதான். எல்லாருக்கும் நன்றி.